விமான என்ஜின் முதல் ஜெட் வரை இனி எல்லாமே இந்தியாவின் தயாரிப்பு. வெளிநாட்டில் கையேந்தி வேண்டிய நிலைமை இனி இல்லை. இந்தியாவின் பாதுகாப்புத்துறை அமைச்சராக இருந்து வரும் ராஜ்நாத் சிங் நாட்டின் பாதுகாப்பு சீர்திருத்தங்கள், உள்நாட்டு மயமாக்கல் முயற்சிகள் மற்றும் எதிர்கால இலக்குகள் குறித்து கூறிய பேட்டி வைரலாகி வருகிறது. குறிப்பாக போர் விமான என்ஜின்கள் உற்பத்தி, தற்காப்பு ஏற்றுமதி இலக்குகள் மற்றும் முக்கிய ஆயுத கொள்முதல்கள் குறித்து அவரது வெளிப்படையான கருத்துக்கள் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. அமெரிக்கா மற்றும் மேற்கத்திய நாடுகள் இணைந்து விமான என்ஜின் தயாரிக்கும் திட்டம் குறித்து GE சஃப்ரான் உள்ளிட்ட பல நிறுவனங்களுடன் பேச்சுவார்த்தைகள் நடத்தி வருகிறது. இதில் பல படிகள் முன்னேறிவிட்டோம். எனினும் மத்திய அமைச்சரவை பாதுகாப்பு குழுவின் ஒப்புதலுக்கு பின்னரே இது முறையாக அறிவிக்கப்படும். அடுத்த ஓர் ஆண்டுக்குள் அனைத்து ரக போர் விமானங்களுக்கான என்ஜின்களும் இந்திய மண்ணில் இந்தியர்களின் கைகளால் தயாரிக்கப்படும் நிலை உருவாகும் என்பதில் உறுதியாக இருக்க வேண்டும். வெளிநாடுகளிலிருந்து என்ஜின்களை வாங்கும் நிலை இருந்தாலும் தொழில்நுட்ப பரிமாற்றத்திற்கு இணங்காத எந்த ஒப்பந்தத்திற்கும் இந்தியா சம்மதிக்காது. 5ஆம் தலைமுறை போர் விமானங்களுக்காக என்ஜின் உற்பத்தியில் சஃப்ரான் போன்ற வெளிநாட்டு நிறுவனங்கள் இந்தியாவில் வந்து உற்பத்தி செய்ய வேண்டும் என்பதில் இந்தியா உறுதியாக உள்ளது. இந்திய மேம்பாட்டு நடுத்தர போர் விமானம் திட்டம் நல்ல முன்னேற்றத்தில் உள்ளது. அதன் வடிவமைப்பு பணிகள் திருப்திகரமாக உள்ளது. இந்த திட்டம் முழுமையடைய 10 ஆண்டுகள் ஆகும் என்றும் சில வல்லுநர்கள் கூறினாலும் 10 ஆண்டுகளுக்கு முன்னரே இது சாத்தியப்படும் என்று ராஜ்நாத் சிங் நம்பிக்கை தெரிவித்துள்ளார். ரஃபேல் போர் விமானங்கள் ஆபரேஷன் சிந்தூர் நடவடிக்கையின் போது மிகச்சிறந்த அனுபவத்தை கொடுத்ததாகவும் அதன் செயல்பாடுகள் பிரமிக்கத்தக்க வகையில் இருந்ததாகவும் அவர் கூறினார். மேலும் 114 ரஃபேல் விமானங்கள் கொள்முதல் குறித்து பேச்சுவார்த்தைகள் நடந்து வருகிறது. அதற்கு கால அவகாசம் தேவை என்று தெரிவித்தார். நவீன போர்களில் ட்ரோன்களின் பங்கு மிக முக்கியம். இந்தியாவின் உள்நாட்டு ட்ரோன்கள் உற்பத்தி தொடங்கிவிட்டது. அமெரிக்காவின் MQ-9 ட்ரோன்கள் குறித்து ஒப்பந்தங்கள் நிர்ணயிக்கப்பட்ட காலக்கெடுவுகள் நிறைவேற்றப்படும் என்று நம்பப்படுகிறதாக தெரிவித்தார். ரஷ்யாவிடமிருந்து மேலும் S-400 ஏவுகணைகளை அமைப்புகளை வாங்க இந்தியா தயாராக உள்ளது. அதன் தேவைக்கேற்ப மேலும் கொள்முதல் செய்யப்படும். ஆபரேஷன் சிந்தூரில் பிரம்மோஸ் ஏவுகணைகள் மிகுந்த செயல்திறன் மிக்கதாக இருந்தது. பல நாடுகள் இதில் ஆர்வம் காட்டி வருகிறது. உள்நாட்டு மயமாக்கலின் மிகப்பெரிய இலக்காக பாதுகாப்புத்துறை ஏற்றுமதி ராஜ்நாத் சிங் குறிப்பிட்டார். தற்போது சுமார் 25,000 கோடிக்கு தற்காப்பு ஏற்றுமதியை இந்தியா செய்து வருகிறது. 2029-30ஆம் நிதியாண்டை முடிவதற்குள் இந்தியாவின் தற்காப்பு ஏற்றுமதி குறைந்தபட்சம் 50,000 கோடியாக உயர்த்துவதாகவே இலக்கு. இந்த இலக்கை எட்டுவோம் என்பதில் முழு நம்பிக்கை உள்ளது. தற்காப்பு துறையில் உள்நாட்டு மயமாக்கல் மற்றும் தற்சார்பு அடைவது மிகச்சிறப்பாக போய்கொண்டிருக்கிறது என்று அவர் திருப்தி தெரிவித்தார். மேலும் சுமார் 550 பாதுகாப்பு பொருட்கள் எந்த சூழ்நிலையிலும் வெளிநாடுகளில் இருந்து இறக்குமதி செய்யாமல் இந்தியாவிலேயே தயாரிக்க முடிவு செய்யப்பட்டுள்ளது. இதுவே பாசிட்டிவ் இண்டிஜினைசேஷன் லிஸ்ட் ஆகும். சுமார் 5,000 சிறிய இராணுவ உதிரி பாகங்களுக்கு பதிலாக வெளிநாடுகளிலிருந்து வாங்குவதை தவிர்த்து இந்தியாவிலேயே அவற்றை உருவாக்க திட்டமிடப்பட்டுள்ளது. இதில் ஏற்கனவே 2,500க்கும் மேற்பட்ட உதிரி பாகங்கள் இந்தியாவில் தயாரிக்கப்பட தொடங்கிவிட்டது. இந்தியாவின் நீண்ட தூர ஏவுகணையான அக்னி-6 பரிசோதனையில் விரைவில் நடைபெற உள்ளது என்றும் இது நாட்டுக்கு மிகுந்த மகிழ்ச்சி அளிக்கும் என்றும் நம்பிக்கை தெரிவித்தார். அணுசக்தி நீர்மூழ்கி கப்பல் திட்டம் சற்று அதிக காலம் எடுத்துக்கொண்டாலும் அது தாமதமாகவில்லை என்று அவர் ஒப்புக்கொண்டார். ரூபாய் 1,00,000 கோடி மதிப்புள்ள இந்த திட்டம் தொடர்ந்து நல்ல முன்னேற்றத்தில் இருப்பதாகவும் உறுதியளித்தார்.